சொல்லுங்கள் பேக் டு வச்சேன். இன்னைக்கு நம்ம வந்து 2 கேம் பார்க்க போகிறோம். இந்தியன் பைக் த்ரீடியும் இந்தியன் கார் அண்ட் பைக் த்ரீடியும் அதான் நம்ம பார்த்துக்கிருக்கோம். இதில் வந்து இப்போ நம்ம அதில் வந்து ஒரு ட்ரெயின் வந்துருக்கு, ஆனால் இதில் 2 ட்ரெயின் வந்திருக்கு. கன்ஃபார்ம் இப்போ ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏற விடாமல் தான் ஆச்சரியப்படுறதில்ல. இன்னைக்கு இப்போ தான் வந்துட்டு விட்டுருக்கானுங்க. ஸோ மேபி வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் நினச்சேன் விட மாட்டானுங்க, ஏற விட மாட்டானுங்கன்னு நினச்சமே நடந்துச்சு. சரி எஞ்சிடறேன் 2 ட்ரெயினும் கண்டிப்பாக வேலை செய்யாதுன்னு ஃபோனில் அது கண்ட்ரோல் வந்துடுச்சா இன்னும் புதுசாக ஒரு ட்ரெயின் கண்ட்ரோலு. ஓகே வா சூப்பர். किससे नौ तक अपने पाक ले क्या उस पर बोल इतने नाना और रुकने पड़ा है. ये स्टॉप ஃபோனில் கண்ட்ரோல் எடுக்க முடியுது, ஆனால் அது மேலே உட்கார முடியுது. அவ்வளோ சூப்பரான அப்டேட். இது மட்டும் இல்லை, ஒன்று கொஞ்சம் அப்டேட் இருக்குது, இருங்க காமிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு 2 கோசம் 1 இது ஒரு அப்டேட் வந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு 5-4 கோசம் 9 இது ஒரு அப்டேட் வந்துருக்கு. இது வந்துட்டு 5-4 கோசம் போடுது சரிங்களா, வச்சிட் பொடி தான் 5-4 கோசம் போடு பார்த்தீங்கன்னா அது வந்துடும். இது 5-4 கோசம் போடு. இதுங்க டென்னிஸ் பேட்டு நான் ஸ்லாப்பாக வந்துட்டு வேறு நம்பர் கொடுத்து ஃபோன் பண்ணல போல். அது வந்துட்டு எப்பயோ ஒன்று அப்டேட்டு, பட் நான் காட்ட மாட்டேன். அப்புறம் வந்துட்டு வேறு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6-2 கோசம் இதுதான் அடுத்த அப்டேட்டு. இது வந்துட்டு பறக்கிற மாரி இந்த மாதிரி சென்டர் கிளாஸ் வண்டியா பார்க்க அப்படி தான் இருக்குது. இவங்க ஏறி பார்ப்பேன், நான் அப்புறம் ஏறி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் காட்டிக்கிறேன். அடுத்து பார்த்த வரைக்கும் 6-2 கோசம் 4 6-2 கோசம் 4 பார்த்தீங்கன்னா இது ஒன்று வந்துருக்குது. பட் இது என்னன்னு தெரியல. ஓ ஏர் பலூன், இது எப்படி சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஏர் பலூன் மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் 6-2 கோசம் 3 இதாங்க அந்த அப்டேட்டு. பார்த்தீங்களா இவ்வளோ அப்டேட்டை கொண்டு வந்துருக்கானுங்க. இந்த புளி ஒண்டி போன அப்டேட் வந்துச்சு அதோட. ஸோ அதை நான் வந்து அவங்கள காமிக்கிறது அதான் மறந்துட்டேன். பட் கண்ட்ரோல் எடுக்க முடியுது. ஓகே பட் இது மேலே ஓட்ட முடியுமா இல்லை சும்மா டெக்கோக்கா இதை ஒண்டி பார்ப்போம். ஏற முடியுதா? என்னடா என் ஒரு கைப்பட்டதுக்கே அது போனது போறீங்க புதியா. ஓகே ஏறு. எஸ் இல்லை ஏற முடியாதா அதே சொன்னீங்க. தொலை. ஆஹா ஏற முடியுது சொல்ல தெரியல. எல்லாத்தையும் ஏற முடியும், பட் ஏதோ ஒரு கிளிச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை ஏற முடியுமான்னு எனக்கே தெரியல, நானே இப்போ தான் எடுக்கிறேன். ஓகே கேஸ், நான் போய்ட்டு கொஞ்சம் இடத்த வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பழைய இடமும் இருக்கும், புது இடமும் இருக்கும். நான் வந்துட்டு அது பழசாக வந்ததே புதுசாக வந்தது அதோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் தான் கைஸ். நம்ம லொக்கேஷனில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேசிங் கார் மாரி ஒன்று காமிக்க நான் அதான் ஒரு ரேஸ் இடம் மாரி ஒன்று இருக்குது, அதை காமிக்க வைக்கணும். ஒரு ஃப்ளாட் 2 ஃப்ளாட் போட்டு இருக்கும். ஸோ அந்த ஃப்ளாட்டுக்கு அந்த பழகு இருக்குல்ல, அந்த பக்கத்தில் ஒரு ஏர் பலூன் மாரி ஏதாச்சும் ஒன்று வச்சு வந்தீங்கன்னா இங்கே வந்துடலாம். ஓகே கேஸ், நான் அடுத்த இடத்துக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். அந்த இடத்துக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அது இந்த ரேஸ் ட்ராக் தான்.
ஒரு ரேஸ்க்கு புதுசாக 6ஆம் மாதம் அந்த மாதிரி தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதையும் காட்டாமல் இருக்கேன். ஓகே எஸ், நம்ம அடுத்த பிளேஸ் எடுத்துருவோம். ப்ளஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்டு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் புதுசாக வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் கொஞ்சம் நிறைய கன்ஸும் ஆட் பண்ணியிருக்கானுங்க. நான் ஆல்ரெடி வந்து அப்டேட்டு, பட் நான் சொல்லவே இல்லை. ஸோ அதான் சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன். ஓகே, நான் அடுத்த கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் இந்த ஸோ இதுதான் போன அப்டேட்டில் வந்தது, பட் காட்ட மாட்டேன் இந்த இது. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பில்டிங்ஸ் வந்துருக்குங்க. அவன் தான் போன இதாக விளாண்டுட்டு அப்புறம் சொல்ல மாட்டேன் அந்த ரேங்கிங்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த இதோட அப்டேட் பண்ணிச்சு. ஸோ நம்ம அடுத்து இந்தியா பைக் வீடியோக்குள்ளே போயிடுவோம். போயிட்டு கண்டிப்பாக. ஓகே கேஸ், அடுத்து இதில் தான் கொஞ்சம் ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறம் லட்சி கேரி. ஓகே, இப்போ ஆரம்பிச்சிட வேண்டியதான் சீட்டில். ஓகே, இதில் வந்துட்டு கொஞ்சம் அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் அப்படியே என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள எல்லா காரும் நம்மளோட பிளானே கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே பிளான் வரக்கூடாது. எவனாவது வந்தீங்க ஒன்றே போடுவோம் பார்த்துங்க. ஃபோன் கூட பேசஞ்சர் மேலே பார்த்து அப்புறம் போலீஸ் வந்துடுவானுங்க. அப்புறம் அதான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஆர்ஜிஏ மோட்ஸில் தான் கொஞ்சம் அப்டேட் வந்திருக்கு. அது என்ன இதெல்லாம் வாங்க பார்த்துடலாம். முன்ன வந்து R1ன்னு போட்ட வண்டி தானே ஒரு மெகா ரேம்ப் வரும். இப்போ பாருங்கள், R2ன்னு போட்டிங்கன்னா, அதாவது இந்த நீங்கள் அப்டேட் பண்ணதான் வரும். R2ன்னு போட்டிங்கன்னா இது வரும். அப்புறம் R3 கேஸ் பார்த்தீங்கன்னா இருந்துச்சுங்க. R3 போட்டிங்கன்னா அந்த இது வந்துடும். இதுவும் புதுசாக வந்துட்டு. அப்புறம் R4ன்னு ஒன்று இருக்குங்களா, R4. ஸோ ஆக மொத்தம் 4 இது இருக்கும். 1 2 3 அவன் நார்மலான ஒன்று. அதுக்கப்புறம் ஒன்று வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு டெக்ட்ரு. என்ன அப்புறம் சொல்லுங்கள், ஒரு டெக்ஸ்டான்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஒரு டெக்ஸ்டு தான். அந்த டெக்ஸ்டோட சீட் பொறுத்த வரைக்கும் 5 4 6 4 இல்லை நான் சீட்டை மாற்றி போயிட்டேன். கொண்டா இருங்க வந்துடுறேன். ஓகே எஸ், அப்புறம் வந்து அந்த இதை கரெக்டாக போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஓகே எஸ், அந்த அப்டேட், அதாவது அந்த அப்டேட்டு டேக்டரை பொறுத்த வரைக்கும் 5 4 6 கேஸ். 5 4 6 சாரி கேஸ். இது வந்துட்டு நான் ஒன்று வந்துட்டு அந்த இந்தியன் கார் அண்ட் பைக் ட்ரீட் இருக்குல்ல, ஒரு கேம் நாங்கள்ல அந்த கேமில் வந்து ஒரு 2 சீப் கோடை வந்து காமிக்க மறந்துட்டேங்க. ஸோ அதுவும் பழைய சிப் கொடுத்தான். ஸோ நான் அது வந்து காமிக்கல, நான் காமிக்கிறேன். இதான் கேஸ் இந்த டேக்டரோட சீப்பு. நீங்கள் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இதுலேயே நீங்கள் RGS மோட் போட்டு இதை ஜாலி பண்ணிங்கன்னா ஓகே சார். நான் கேமுக்குள்ளே போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் இதை நம்ம காட்டணுங்கன்னு தெரியல. அதாவது இதுவும் அந்த பழைய அப்டேட்டில் தான் வந்தது. ஓகேங்களா, நீங்கள் பைக்கில் ஏறினா நீங்கள் ஸ்பீட் லிமிட் காமிக்காது. இப்போ வந்துட்டு ஸ்பீட் லிமிட் காமிக்கும். ஸ்பீட் லிமிட் இருக்குது. அப்புறம் மேப்லாம் கூட இருக்குங்க. இதெல்லாம் பழைய அப்டேட்டில் தான் வந்தது. இதை கூட நான் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கு தான் ஓகே சொல்லிடுவோம் அப்படி சொல்லிட்டு சொல்ல வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் அது காட்டினேன் நம்மகிட்ட. அதனால காட்டலன்னு நினைக்கிறேன். இருங்க நான் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். இங்கிலீஷ்னா இப்போ ஒன்றும் தான் இருக்குங்களா, அது மட்டும் வந்தது. 1 2 3 4 மொத்தம் 4 இது இருக்குங்களா. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே தான் கேஸ் இந்த பைக் ஓர சவுண்டு போடுது. இது கேஸ் இது பார்க்கறதுக்கு இந்த கன்னை பார்க்கறதுக்கு ஃப்ரீ ஃபயரில் இருக்குல்ல அந்த மாதிரி கன் மாரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு பார்க்க எப்படி உங்களுக்கு இந்த கன்னுலாம் பார்க்க ஃப்ரீ ஃபயரில் இருக்க கன்று மாதிரி இருக்கு. வேறு எந்த கேமில் உள்ள கன்று மாதிரி இருக்குன்னு மறக்காமல் கம்மியாக சொல்லி விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த கேமில் இருக்க அந்த 2 இது விட்டேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா. ஸோ நான் அதை வந்து போட்டு காமிச்சிட்டு வீடியோ எனக்கு எண்ட் பண்ணிக்கிறேன். 5 4 5 கேஸ். இது வந்து பேட்டோட ஓகேங்களா, ஒரு பேட்டோட சீட்டு. அந்த பேட்டு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட பால்
அந்த பேட்டோட பால் இருக்குல்ல அதோட இது 5 4 கோசம் 6 இதாங்க இந்த சீட்டு. சூப்பரா ஓகே பார்த்தீங்களா. ஸோ இப்போதைக்கு விளாட முடியாது. அடுத்த அப்டேட்டில் வெளியில் ஆடுற மாதிரி கொண்டு வரலாம். இல்லை கொண்டு வந்துட்டானுங்க. இருங்க சும்மா எடுத்து போகும். எடுக்க முடியாதா? ஒன்றும் இல்லை, அப்டேட் வரலங்க. நிறைய அப்டேட் வந்துட்டா அப்புறம் நான் வந்துட்டு இதுமாரி அப்டேட் பண்ணுறோம். ஓகே மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகே.